கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. சில குடும்பங்களை இந்த ஆலயத்தில் நான் பார்க்கிறது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், அல்லேலூயா. புதிய புதிய ஆத்துமாக்களால் நட்சத்திரங்களாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்படியே இந்த குடும்பங்கள் சபைக்கு வருவதாக. வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்வார். ஆமென். புதிதாக இன்றைக்கு தான் நான் புதிதாக வந்திருக்கிறேன் பாஸ்டர் அப்படி சொல்வீர்களானால், இன்றைக்கு நீங்கள் எந்த தேவைகளோடு, எந்த பிரச்சனையோடு, எந்த கவலையோடு, எந்த கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் விசுவாசிகளுக்கு தொடர்ந்து ஆமென், ஆரம்ப நாட்களில் இருந்து வருகிற விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளுக்கு ஜெபிக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து அவர்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும். அவருடைய பாதுகாப்புக்காக, அவங்க குடும்பத்துடைய ஆசீர்வாதத்திற்காக மற்ற விசுவாசிகள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரங்களிலே, சில வேளைகளிலே ஆமென், உங்களுடைய திருச்சபையின் போதகரை குறித்து நான் ஆச்சரியப்படுவேன். ஏனென்றால் சில வேளைகளிலே தைரியமாய் கூட்டங்களை நடத்துவார்கள், தைரியமாய் கர்த்தரை ஆராதிப்பார்கள், தைரியமாய் வேலை செய்வார்கள். அதை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். என்னை அழைத்த ஊழியர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நேரத்திற்குள்ளாய், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது ஒரு வசனத்தை கொடுத்தார். அந்த வசனத்தின் மூலியமாய் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆமென். ஐயா கிட்ட கேட்டேன், இது என்ன கூட்டம்னு கேட்டா, ஆசீர்வாத கூட்டம் மட்டும் தான் போட்டிருக்கிறேன் ஐயா. நீ எப்படி ஆண்டவர் உங்களுக்கு எப்படி ஏவுகிறாரோ அப்படி நீங்க பேசுங்க. ஆமென். ஆண்டவர் பேசணும். ஆமென். ஆண்டவர் பேச பேச பேசதான் உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். ஆமென். ஆண்டவர் பேசாவிட்டா நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எந்த வேலையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். சண்டை போடாம வாசிக்கணும். வாசிங்க. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு, எனக்கு தெரியாது ஆண்டவர் பேச போறாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை அறிந்தவர்கள் வந்திருக்கிறீர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் வந்திருக்கிறீர்கள். இன்ற ஆலயத்தில் வந்ததுனால ஆண்டவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்ன வசனத்திற்கும் இங்கே ஒரு சில குடும்பங்கள் அமர்ந்திருக்கிறதையும் நான் பிரமித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே அழகாய் சொல்லப்படுகிறது, இந்த வசனம் அழகாய் சொல்கிறது, உங்களை எனக்கு ஜனங்களாய் சேர்த்து கொண்டு. ஆமென் சொல்லுங்க. முதலாவது, நம்முடைய தேவன் நம்மளை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது, சொந்த ஜனங்களாக ரட்சிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை சொல்லுகிறது, வாசிங்க. அடுத்த லைன், உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். ஃபர்ஸ்ட் சேர்க்கிற தேவன், தெரிந்து கொள்ளுகிற தேவன். முதலாவது, உங்களை தமக்கு சொந்தமான ஜனமாய் தெரிந்து கொண்டு, இரண்டாவது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தெய்வமாய் இருப்பேன், பாதுகாப்பாய் இருப்பேன், காவலாளியாராய் இருப்பேன். ஆமென். உங்களை அரவணைக்கிறவராய் இருப்பேன், உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பவராய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது வாசிங்க. உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி, சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறிவீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க அழகாய் சொல்லப்படுகிறது. சோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை சோத்திரம் அழைத்துக் கொண்டு வரும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாய் சேர்த்துக் கொள்வோமா, நான் உங்களுக்கு தெய்வமாய் இருப்பேன், உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பேன், உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில்
வைத்திருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவர்கள் சுமைத்தின சுமைகள் பாரமாய் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நீ எகிப்திய சுமத்தின சுமைகளை நான் என்ன பண்ணுவேன்னா விடுதலையாக்குகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை பாவத்திலிருந்து வந்திருக்கலாம், ஒருவேளை சாபத்திலிருந்து வந்திருக்கலாம், ஒருவேளை பலவிதமான பிரச்சனையோடு வந்திருக்கலாம், பலவிதமான போராட்டத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்கள் மேல் இருக்கிறதான சுமைகளை கர்த்தர் நீக்க போகிறார். ஆமென். உங்க மேல இருக்கிறதான போராட்டங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான கடன் பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான தரித்திரங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான பலவிதமான இன்னல்களை கர்த்தர் நீக்குகிற இது ஒரு கூட்டமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வேளைகளிலே சுமைகள் பாரங்கள் அதிகமாகும் போது நம்முடைய இருதயம் பலவீனப்படுவதை பார்க்கிறோம். சில குடும்பத்துல வருமானம் கம்மியா இருக்கும். 30,000 வருமானம் இருந்தால் அதிகமான கடன் பிரச்சனை இருக்கும் அவர்களுக்கு. 30,000 கடனுக்கே போய்விடுகிறது, தண்டல்காரனுக்கே போய்விடுகிறது, இஎம்ஐ போய்விடுகிறது. சில வேளைகளிலே கடன்காரர்கள் நெருக்கும் போது, கடன்காரர்கள் நம் வீட்டுக்கு வாசல்களிலே வரும்போது வேதனை பெருகிறதா இருக்கிறது. அதுதான் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன், உங்கள் மேல் இருக்கிறதான கடன் சுமைகளை இந்த ராத்திரி வேளையிலே இயேசு தீர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது நடக்குமா பாஸ்டர்? என் வாழ்க்கையில் இருக்கிறதான கடன்கள் மாறுமா? நிச்சயம் மாறும். அதுதான் இயேசு சொன்னார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ வாங்காதிருப்பாய் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில வேளைகளில இருதயம் எப்படி பலவீனப்படும்னா, நமக்கு வருகிறதான போராட்டம், பக்கத்துல வருகிற போராட்டம், பக்கத்துல வருகிற போராட்டம், ஆமென், மற்றவர்கள் மேல வருகிறதான போராட்டங்கள், ஆமென், பழி சொற்கள் நம்ம சோத்திரம் வரும்போது சில வேளைகளில நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஆமென். ஆமென். பாஸ்டர், நான் எதுவுமே பேசல பாஸ்டர், சொல்லாத சொல்லை சொல்லபடியாக இவர்கள் சொல்லிவிட்டார்கள் சொல்லும் போது இருதயம் சோர்ந்து போகிறது. ஆமென். அந்த பாரம் எல்லாம் நம்ம மேல வருகிறது. நீங்க சொல்ற இயேசு சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆதரிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாரத்தை சுமக்கிற தேவன். ஆமென். ஆமென். உங்க மேல இருக்கிற பாரத்தை அவர் மேல வச்சிட்டீங்களா, அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அழகாய் சொல்லப்பட்டுகிறது, உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறிவீர்கள். தேவ செய்தியின் தலைப்பு விடுவிக்கிற தேவன். நம்முடைய தேவன் யார்? விடுவிக்கிற தேவன். விடுவிக்கிற தேவன். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்துல நாம் அடிமையா இருக்கிறோமோ, என்னென்ன காரியத்துல சத்துருவானவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, எந்தெந்த காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறோமோ, அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சபை மறுரூபமாக்கப்பட போகிறது. சபை வளர போகிறது. நீங்கள் பார்க்க போகிறீர்கள், சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். சபை மேலே கர்த்தருடைய கண்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நான் ஆவியில உணர்கிறேன், சபை மீது கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய காதுகள் செவிகள் திறந்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சோதித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். இந்த கூட்டத்தை முடித்துவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதற்கு முன்பாக இந்த இடத்துல முழங்கால் படிட்டு, இயேசுவே என் பிரச்சனை மாறுமா, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாரும் என்று சொல்லி, என் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாரும் என்று சொல்லி, உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதான உங்கள் மேல இருக்கிறதான சுமைகளை நீங்க வைத்து விட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க. இந்த ராத்திரிக்குள்ள இயேசு அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அடுத்த முறை நீங்கள் வரும்போது சாட்சிகளை சொல்வீர்கள். ஆமென். என்னுடைய ஆவியில நான் உணர்கிறதை சொல்லுகிறேன், கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்துல இருக்கிறது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய கண்கள் இருக்குமானால் எந்த கண்ணை நம்ம என்ன பண்ணாது, மேற்கொள்ள முடியாது, பார்க்காது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேலின் புத்தகம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 சாமுவேலின் புத்தகம்
22ஆம் அதிகாரத்தை திருப்புவீர்களானால் 22ஆம் அதிகாரம், நம்முடைய தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். 49ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்கள். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். முதலாவது, சத்துருவின் கையிலிருந்து நம்மளை என்ன பண்ணுகிறாரா? விடுவிக்கிறவர். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கு சத்துரு இருப்பானா, பிசாசின் போராட்டம் இருக்குமா, பிசாசின் தந்திரங்கள் இருக்குமா என்று ஒரு கேள்விகள் எழும்பலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரே என் சத்துருக்களின் என்ன பண்றாரு? விடுவிக்கிறவராயிருக்கிறார். நீ அழகாய் சொல்லப்படுகிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். வருகிறதான போராட்டங்கள், சத்துரு கொண்டு வருகிறதான பிரச்சனைகள், சத்துரு கொண்டு வருகிறதான வியாதிகள், சத்துரு கொண்டு வருகிறதான பணப்பிரச்சனைகள், எல்லாவற்றிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்த லைன் வாசிங்க. முதலாவது சொன்ன சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் எனக்கு விரோதியே இல்ல அப்படி சொல்றவங்க இந்த பூமியில இருக்க முடியாது அவங்களால. ஆமென் சொல்லுங்க. விரோதியே இல்லன்னு சொன்னா இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு விரோதி இருந்தாதான் கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்த முடியும். ஆமென். சத்துருக்கள் இருந்தால்தான் பந்தி என்ன பண்ண முடியும்? ஆயத்தப்படுத்த முடியும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில இந்த மாதம், ஆமா கரெக்டா, இந்த மாதம் இல்ல, போன மாதம், போன மாதம் 28ஆம் தேதி நாங்கள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்த, 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினோம். நெமிலிச்சேரி பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனரிங் மீட்டிங் ஆயத்தப்படுத்துகிற வேலைகளை நான் செய்தோம். நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சில காவல்துறையை நாங்கள் அணுகுவோம். சரியான முறையில் போயிட்டு என்ன பண்ணுவோம், அணுகும் போது நாங்கள் இந்த டைம்ல போகும்போது அவர் காவல்துறை அதிகாரி என்ன சொல்லிட்டாருன்னா, பாஸ்டர் நான் இந்த டைம்ல உங்களுக்கு பர்மிஷனே கொடுக்க முடியாது, என்னுடைய வேலை கிடையாது பாஸ்டர், இது வட்டாட்சியரை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஆலோசனைப்படி உங்களுக்கு தருவாங்க. ஆனால் இந்த கூட்டத்தை நடத்தும் போது என் கூட இருக்கிறவர்கள், என்னோடு நண்பர்கள், என்னோடு ஐக்கியமா இருக்கிறவர்கள், அவர்களாம் சலசலப்பா பேசிக் கொண்டிருக்கிறத என் காது வழியா வருகிறது. நேராக சொல்லுகிறார்கள், துணிகரமா சொல்றாரு, பாஸ்டர் நீ கூட்டத்தை நடத்த முடியாதுன்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு துணிகரமா சொல்றாங்க. ஒருவேளை நீங்க சொல்றீங்க, நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டருடைய வேலை ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க, ஊழியம் சேர்த்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க. இல்ல 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 இல்ல, நாங்க நிக்கிறது கத்தி மேல நிக்கிறது போலதான். ஆமென் சொல்லுங்களேன். ஊழியம் செய்கிறது கத்தி மேல நிக்கிறது போல, எந்த பக்கம் வேணாலும் விட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ துணிகரமா சொல்லுகிறார்கள், உன்னால் கூட்டத்தை நடத்த முடியாது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ கூட்டத்தை நடத்துவப்பா, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனா என் மாம்சம் சொல்லுது, என் சோத்திர மாம்சம் சொல்லுது, ராஜன் இந்த கூட்டத்தை தள்ளி வச்சுடு, அடுத்த மாசம் வச்சுடுன்னு சொல்லுது. ஆனா என் ஆவி சொல்லுது, சோத்திரம் நீ இந்த கூட்டத்தை நடத்து, இந்த கூட்டத்தை நடத்து. உண்மையா சொல்ல போனா ஜபத்தோடு நான் கடந்து போனேன். தேர்தல் அதிகாரியை சந்தித்தோம், பாஸ்டர் நீங்க கண்டிப்பா இந்த கூட்டத்தை நடத்துங்க, நான் பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அவர்கள் காவல்துறையும் தேர்தல் அதிகாரியும் இணைந்து, உண்மையா சொல்ல போனா அவர்கள் சிறப்பாக கூட்டத்தை நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சத்துருக்கள் யாருன்னா, நம்ம சொல்ற சத்துருக்கள் ஊர்ல தான் இருக்க மாட்டாங்க, கூடவே தான் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. அக்கான்னு அவங்க தான் சத்துரு, தங்கச்சின்னு அண்ணன் அவங்க தான் சத்துருக்கள். நம்ம யாரையும் நம்ப முடியாது. ஏனால் வசனம் சொல்கிறது, உன் வீட்டாரே உனக்கு என்னவா மாறிடுறாங்க, சத்துருக்களா மாறிடுறாங்க. முதலாவது சத்ருவின் கைக்கு விடுதலையாக்குகிறவர்.
இரண்டாவது விரோதிக்கிறவர்களிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரா? தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க சிஸ்டர் வசனத்தை. விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி, மூன்றாவது கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். முதலாவது சத்துருக்களில் இருந்து ஆண்டவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல என்ன பண்றாரு? என்னை உயர்த்துகிறார். மூன்றாவது என்ன சொல்லுகிறது? கொடுமையான மனுஷர்கள் மேல். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மூன்று காரியத்திலிருந்து திட்ட தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன்பா, உன்னை விடுவிப்பேன், நிச்சயமா நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நீங்க சங்கீதங்களின் புஸ்தகத்துல நீங்க வாசிப்பீர்களானால், சங்கீதங்களின் புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதக்காரன் தாவீது இப்படி எழுதுகிறாரு. 18ஆம் சங்கீதத்துல நீங்க வாங்க. 18ஆம் சங்கீதம் 48ஆம் வசனத்தை வாசிங்க. 48. இப்போ 2 சாமுவேலிலே வாசிக்கிற இந்த வசனம் பல ஆண்டுகளுக்கு பிறகு சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். உனக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள் இருக்கலாம், உனக்கு விரோதமாய் செய்வினைகள் இருக்கலாம், உனக்கு விரோதமாய் போராட்டங்கள் இருக்கலாம், உனக்கு விரோதமாய் சோத்திர பல சதிகள் இருக்கலாம். அவரே உனக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எந்த மந்திரவாதம் கிட்ட போக கூடாது. ஆமென். எந்த குறி சொல்றகிட்ட போக கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய நாமத்திற்கு வருவது வரட்டும், நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண. ஏன்னா அவங்க இங்க பாக்குறாங்க, வந்து அவங்க அமைதியா உட்கார்ந்துருவாங்க. அதுதான் ரூல்ஸ். நீங்க வந்து கொஞ்சம் சலசலப்பு பண்ணனா ரொம்ப கஷ்டமாயிடும். எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதனால வரவங்க வந்து வரட்டும், வந்து உட்கார்ந்துட்டாங்க. உங்களுக்கு இடம் இருக்கு, தாராளமா இடம் இருக்கு, உட்காருவாங்க. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டத்திற்கு தீர்வை தேடி சில குடும்பங்கள் மந்திரவாதத்தை தேடி போகிறது. சில குடும்பங்கள் பில்லி சூனியத்தை தேடி ஓடுகிறது. ஐயோ, எனக்கு சீக்கிரமாய் நடக்க வேண்டும், சீக்கிரமாய் தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சில மந்திரவாதத்தையும் குறி சொல்லுகிறதையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நீ இயேசுவை நம்பி வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிறதான மந்திரவாதங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிறதான போராட்டத்திற்கு இயேசு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க சிஸ்டர். சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் நீர் என்னை உயர்த்தி, கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். நீங்க நல்லா கவனித்து பாருங்க. ஒரு சின்ன வாகனத்தை வாங்கினா போதும், அவனுக்கு எப்படி பணம் வந்தது? இப்ப சில பேர் என்ன நினைப்பாங்க, பால்சி ஷீட் போட்டு நான் பால்சிங் போடு, இந்த பால்சிக்கு எப்படி காசு வந்தது? உலகம் அப்படிதான், உலகத்துல அப்படிதான் இருக்கும். இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான் பக்கத்து வீட்டு பையன், அவன் எப்படி படிக்கவே மாட்டான, அவன் முட்டி போட்டு ஜோம் பண்ணி இருப்பான், தனிப்பட்ட முறையில படிச்சிருப்பான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருப்பான். ஆனா அந்த அவனுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? பேசுறாங்க, விரோதமா எழும்புகிறார்கள். ஒரு சின்ன பேஸ்மெண்ட் போட்டா 50 லட்சத்துக்கு வீடு கட்டுறாங்க. அவன் பாவம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் வீடுக்கு கடைகால போட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஐயோ, எப்படி இந்த உலகம் நம்மளை வாழவே வைக்காது. வாழ்ந்தாலும் நீ நினைச்சப்ப நல்லா வாழ்ந்தா கூட இலக்காரமா தான் பேசுவாங்க, வாழ்ந்து கெட்டாலும் இலக்காரமா தான் பேசுவாங்க. நீங்க அழகை சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என்னை தப்புவிக்கிறவர் ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஒருவேளை பாவத்திற்கு அடிமையா இருக்கிறீங்களா? ஒருவேளை சாபத்திற்கு அடிமையா இருக்கிறீங்களா? ஒருவேளை மறைமுகமான பாவங்கள், ஆமென், மறைமுகமான பாவங்கள், வாலிப பிள்ளைகளே
ஒருவேளை மறைமுகமான பாவத்திற்கு சாத்தான் உங்களை கட்டியிருப்பான் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலைக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வாசித்து பாருங்கள். சோத்திரம். அழகாய் சொல்லப்பட்ட இந்த வசனம், அவரே என்னை தப்புவிக்கிறவர். யாரை தப்புவிக்கிறவர்? அவரே என்னை தப்புவிக்கிறவர். முதலாவது, சத்துரு எதை திருடுகிறான் என்று சொன்னால், நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவது எதை சத்துரு திருடுகிறான் என்று சொன்னால், ஆமோஸ் எழுதின புஸ்தகம் நீங்க வாசித்து பாருங்கள். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வந்து வாசி. ஆகையால், நல்லா கவனிக்கணும், நல்லா புரியுற மாதிரி பேசுறேன். ஆகையால் சத்துரு வந்து, சத்துரு வருவான். எங்க வருவானா? அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆகையால் சத்துரு வந்து முதலாவது தேசத்தை சூழுகிறான், நம்முடைய குடும்பத்தை சூழுகிறான். வாசிங்க சிஸ்டர். உன் பலத்தை உன்னிடத்திலிருந்து என்ன பண்ணுவான்? நல்லா கவனிக்கணும். உன் பலத்தை, உன்னுடைய பலத்தை என்ன பண்ணுவான்? அச்சுப்போக பண்ணுவான். உன் ஜெப பலத்தை, உன் வேத வாசிப்பு நேரத்தை அச்சுப்போக பண்ணிடுவான். புரியுதுங்களா? சில வேளைகளில் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஜெபிக்கவே முடியாது. சில வேளைகளில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. சில வேளைகளில் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஐன் பண்ணிட்டு இருப்போம், குளிச்சுட்டு இருப்போம், ஐன் பண்ணிட்டு இருப்போம், அவன் பைபிள்லாம் எடுத்து வச்சிருப்போம். அப்போ ஒரு சோர்வு வரும் பாருங்க. அந்த டைம் கொஞ்சம் அப்படியே கனகத்திர மாதிரி வரும். உன் பலத்தை பறிப்பான். அவனுக்கு இடம் எடுக்காத. சோத்திரம் பண்ணு. நேற்று தினத்துல நான் எப்பவுமே என்னுடைய ஜப நேரத்துக்கு மட்டும் நான் முக்கியத்துவம் கொடுக்கும்போது கரெக்டா அந்த டைம்ல அட்ஜஸ்ட் பண்ணி நான் எப்படியே நான் கிளம்பிடுவேன். ஆனா நேற்று எல்லாமே எங்க வீட்டுல இருந்தாங்க. பிள்ளைங்களாம் ஸ்கூல்ல விட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் காலையில கொஞ்சம் கஞ்சி மட்டும் கொஞ்சம் நல்லா கரைச்சி கொடுத்துருமா, நான் சாப்பிட்டு நான் போயிடுறேன். ஆனா அவங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பலவீனம் என்ன சூழ்ந்து கொண்டது பாருங்க. என்னால எழுந்துக்கவே முடியல. அடிச்சுப்பட்ட மாதிரி இருக்குது. உடம்பு ஒரு மாதிரி பண்றது, தூக்கம் வர்றது போல இருக்குது. காலையில 8:30-9 மணிக்கெல்லாம். அப்போ ஒண்ணு புரிஞ்சேன். இந்த வசனத்தை நம்ம எடுத்த பிறகு சத்துரு கிரியை செய்கிறத பார்த்தேன். நீங்க சில வேலைகளில வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்னு நீங்க நினைப்பீங்க. உங்க வியாபாரத்தை பிசாசு கை வைக்கிறான். பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஆரம்பிப்பீங்க, அந்த பலத்துல கை வைப்பான். வீடு கட்டலாம் நினைப்பீங்க, அதுல கை வைப்பான் பிசாசு. அதுதான் சொல்லுகிறார், ஆமோஸ்ல எழுதுகிறார் 3ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொள்கிறான், உன் பலத்தை உன்னிடத்திலிருந்து அச்சுப்போக பண்ணுகிறான். வேதம் சொல்கிறது, நீதிமானுக்கு ஒரு கேடு என்ன பண்ணாதான் வராது. அப்படி எப்படி சுகர் வருது? நீ தான் சொன்ன நீதிமானுக்கு. நான் சொல்றதுனால நீ சொல்றீங்களா? நீங்க சொல்றதுனால நான் சொல்றேனா? பைபிள்ல இருக்கிறது இயேசு என்ன சொன்னாரோ அதுதான் என்ன பண்றோம் சொல்ற. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. அப்படி எப்படி சுகர் வருது? நான் இப்ப டீ காப்பில கம்மி பண்ணிட்டேன். பிரதர் வந்து காப்பி எடுத்துட்டார், நான் வேணான்னு சொல்ல முடியாது. இந்த ஊழியக்காரங்களுக்கு சில வேலையில நிறைய பிபி சுகர் இருக்குது. காரணமே விசுவாசிகளால தான். விசுவாசிக்கு கொடுக்கிற அன்புனால நம்மளால என்ன பண்ண முடியல? தவிர்க்க முடியல. ஒரு வீட்டுல ஒரு ஜப கூட்டத்துல ஒரு எக் பப்ஸ் சாப்பிட்டுன்னு வச்சீங்கன்னா அதை பார்த்துட்டே இருக்க. எக் பப்ஸ் சாப்பிட்ட மற்ற விசுவாசி அடுத்த
வாரம் ஒரு கூட்டத்துல நீங்க போயிட்டு அந்த பாஸ்டர் கொஞ்சம் பலவீனமா இருக்கும், சோர்வா இருக்கும், நெஞ்சு கறிக்கிறது போல இருக்கும். பாஸ்டர் நீங்க சிக்கன் பப்ஸ் வாங்கி எடுக்கிறோம் பாஸ்டர், கொஞ்சம் சாப்பிடுங்க பாஸ்டர்னா அந்த பாஸ்டர் சொல்றாரு நெஞ்சு கறிக்கிறது போல இருக்கும். அது சொல்லும், அந்த வீட்டுல மட்டும் எக் பப்ஸ் சாப்பிட்டீங்களா பாஸ்டர், இந்த வீட்டுல சாப்பிடலாம் பாஸ்டர். அவர் என்ன பண்ணுவார், நெஞ்சு கரைச்சிக்கும் போது பரவாயில்ல வருமுன் காப்போம் என்று சொல்லி என்ன பண்ணாரு, பப்ஸ் சாப்பிட்டு சுடுதலை குட்டின்னு அதை என்ன பண்ணுவாரு. கடந்த நாட்கள் ஒரு வீட்டுக்கு போனேன், நல்லா ஸ்வீட் பழம் வச்சு கொடுத்தாங்க. அம்மா எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே வராது, எனக்கு லைட்டா ஒரு பீஸ் கொடுமா. ஐயா அதெல்லாம் பாத்துக்கலாம், விடுங்க சுகர் மாத்திரை போட்டுக்கலாம். அதுக்கு விசுவாசனானா பாஸ்ட் பால்கோவா சாப்பிட்டு, பாஸ்ட் என்ன பண்ணா பால்கோவா சாப்பிட்டு சுகர் வரணும், சுகர் வந்து என்ன பண்ணணும் அப்புறமா மாத்திரை போடலாம். மெடிக்கல்ல வேலை செய்யறதுனால நம்ம அப்படி சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நீதிமானுக்கு என்ன வராதா, ஒரு கேடு வராது. உன் பலத்தை அச்சுப்போக பண்ணுவான், உன் ஆவிக்குரிய ஜீவித்தை அச்சுப்போக பண்ணுவான். அதில் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஏன் கர்த்தரை பாதுகாக்கிறவராய் இருக்கிறாரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாமே. ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க அழகாய் சொல்லுகிறது 11ஆம் வசனம், அவன் சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிடத்திலிருந்து அச்சுப்போக பண்ணுவான். அடுத்தது, அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று இங்க அழகாய் சொல்லப்படுகிறது. அவன் பலத்தை அச்சுப்போக பண்ணுகிறவனாக இருக்கிறான். சில வேளைகளில் நான் சொல்றேன், ஆரம்பத்துல நல்லா 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம். ஆரம்ப விசுவாசி. எங்க ஆயாலாம் ரட்சிக்கப்பட்டா, எங்க ஆயாலாம் பயங்கரமான விசுவாசி, பயங்கரமான பூசாரி குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அவங்கள போலலாம் பூஜைலாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். என்னைக்குன்னா மாசத்துல ஒரு நாள் தான் சிக்கன் சாப்பிடுவோம். செவ்வாய்க்கிழமை போட்டு எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு சொல்லுவாங்க, தைப்பூசம் அது எல்லாமே சொல்லுவாங்க. அது அவங்களுடைய பண்பாடு, நம்ம அவங்களை எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் பயங்கரமான குடும்பத்துல அவங்க இருந்தார்கள். அவர்கள் மூலியமா நான் வளர்க்கப்பட்டேன். உண்மையா சொல்ல போனா அவங்களுக்கு பெரிய போராட்டம் வந்தது, பெரிய பிரச்சனை வந்தது. அவங்க 4வது மகனுக்கு திருமண காரியத்துல மிகப்பெரிய போராட்டம் வந்தது. நாளைக்கு திருமணம்னா இன்றைக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப எல்லாமே கைவிட்டாங்க. ஆனால் அந்த இரவு தான் இயேசு அவங்களுக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உதவி செய்தார். ஆமென். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நல்லா ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. எங்க தாத்தா சொல்லுவாரு, இவ போனாலும் 2 மணி நேரம் ஜெபம் பண்ற, வெளியே சோறு கூட ஆகுறது வர மாட்டாங்க. நல்லா நீங்க நல்லா படிக்கணும். ஆரம்பத்தில் நல்லா ஊழியர்களை கவனிச்சுப்பாங்க, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். நல்லா குடிக்கிறதுல ஆரம்பத்தில் உன் பலத்தோடு கொடுத்தீங்க, நல்லா மாப் போட்டீங்க, செப்பல் அடுக்குனீங்க, ஒற்றடிச்சீங்க, எல்லாமே செய்தீங்க. அந்த பலனி பெருகுதா? ஆரம்பத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, கை ஒட்டிங்க. ஆரம்பத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கீங்க. இப்போ உன் ஜெப நேரம் எங்க இருக்குது? பிசாசானவன் உன் ஜெப நேரத்தை பறிச்சிடுவான், உன் வேத வாசிப்பை பறிச்சிடுவான். இது ஆசீர்வாத கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். யோசித்து பாரு, உன் ஜெப நேரத்தை சத்துரு கட் பண்ணி வச்சிருக்கிறான். கொஞ்சம் டைம் கொடுக்கிறேன், யோசித்து பாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, வாலிப தம்பி, யோசித்து பாரு. உன் செல்போன் நேரத்துல எவ்வளவு நேரம் யூஸ் பண்ற? எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம்? உன் நேரம் செல்போன் நேரத்துல ஒரு காலையில இருந்து எத்தனை மணி நேரம் உன் செல்போனை பார்க்கிறோம்? அதுக்கு பலத்தை கொடுப்பான் சத்துரு, அதுக்கு ஜீவனை கொடுப்பான். சில வேளைகளில் சார்ஜர் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க,
செல்போன் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க ஷாக்ல அடிக்காது. யாருன்னா சர்ச்சையில வந்து இந்த சோத்திரம் வயிறு வேலை செய்யறேன் அவங்க தான் எத்தடிக்கும் சாக்கு அடிக்கும். அவங்களுக்குலாம் அடிக்காது. செல்போன் பார்த்துக்கிட்டு நல்லா சார்ஜ் போட்டுன்னு அடிக்கிறவங்களுக்குலாம் அடிக்காது சாக்கு. ரொம்ப ரேர். ஏன்னா அவங்கள வாழ வைக்கணும் பிசாசு. ஆமீ சொல்லு. நீ பாடுறாச்சா, நீ பேஸ்புக்கை பாரு, இன்ஸ்டாகிராம பாரு. ஆமீன். வரும்போதே செல்போன் யூஸ் பண்ணாதீ போட்டாங்க. அதனால நான் என்ன பண்றேன், செல்போன் சைலண்ட்ல போட்டு ஆஃப் பண்ணிட்டு உள்ள வச்சிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி இருந்தா சில பேர் என்ன பண்ணுவாங்க, போன் வருதா, யாருன்னா மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்களா, வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிருக்காங்க, யார் அனுப்பிச்சது, அந்த நேரத்தையே விசுவாசிகள் என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, அந்த அக்கா என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்குது, அவங்க வீட்டு மாடி மேல தோட்டத்தில் இருக்கிறது போல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா, இந்த அம்மா போயிட்டு முருங்கை மரத்துக்கு நேரா போயிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து முருங்கைக்காய் பாட்டு அது ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அதை பார்க்கறதுக்கு லைக் கொடுக்குறது, லிங்க் கொடுக்குறது, ஹார்ட் கொடுக்குறது, அதுல நம்ம பலத்தை காட்டுறோங்க. ஆனா உன் பலம் ஜெப நேரத்துல உன் பலன் எங்க இருக்குது யோசித்து பாருங்க பாஸ்டர். ஆராதிக்க வருகிறதுல எங்க இருக்குது உன் பலனு? இல்லையே பலனு, பலத்தோடு வரலையே. உங்களை பார்த்து சொல்கிறேன், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிற தேவனாய் கர்த்தர் நானே. ஆமென். கொஞ்சம் பலத்தோடு போங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், உன் பலத்தை அச்சு போக பண்ணுகிற சத்துருவா இருக்கிறார். இரண்டாவது சத்துரு யார் என்று கேட்டால், நீங்க சங்கீதங்களின் புஸ்தகத்துல நீங்க வருவீர்களா, 102ஆம் சங்கீதத்தை 102ஆம் சங்கீதத்தை 8ஆம் வசனத்தை வாசிங்க. 102:8. நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறாங்கப்பா, என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க. இந்த நிந்திக்கிறத பத்தி நீங்க வந்து வாசித்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அந்த 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 வேதனைலாம் ரொம்ப அதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நிந்தனை குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியா பேசுவாங்க, அவங்க கிட்ட பணம் இல்லைன்னா ஒரு மாதிரியா பேசுவாங்க. ஆனா எது இருந்தாலும் இல்லையானாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். ஆமென். இயேசு உன்னை கைவிட மாட்டார். வந்திருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையை, இயேசு உன்னை கைவிட மாட்டார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, நாள்தோறும் என்னை நிந்திக்கிறார்கள். இங்க பாருங்க, அழகாய் சொல்கிறது, நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்கமாய் வெறி கொண்டுகிறவர்கள் சாபையிடுறாங்கப்பா, சாபையிடுகிறார்கள். நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சாப்பிட்டாங்க பாஸ்டர். ஒரு குடும்ப சண்டைகளில விடுகிற சாபம் தான் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டத்தில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி ஒருவேளை அந்த எண்ணத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால், என் குடும்ப சண்டைகளில, எங்க பங்காளி சண்டையில அந்த சாபமானது என் பிள்ளைகளை தாக்கிவிட்டது, என் பிள்ளைகளுக்கு சொத்து ஒன்றுமில்லாமல் இருக்கிற என் குடும்பத்தில் சாபத்தின் மேல் சாபம், வறுமை மேல வறுமை என்று சொல்லி நீ வந்திருக்கிறாயா? சாபம் விடுகிறார்கள். என் குடும்பத்தை சாபம் விட்டுட்டாங்க பாஸ்டர், நீ விளங்கவே மாட்டேன் என்று சாபம் விட்டாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை விட்ட சாபங்கள் இன்னமும் என்னை வீட்டை சூட்டுக் கொண்டிருக்கிறது பாஸ்டர் என்று சொல்லி நீங்கள் வந்திருப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து உன் சாபத்தை அவர் மாற்றுகிறதற்கு சிலுவையிலே சாபமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சாபத்தை இயேசு மாற்றிவிட்டார். இனி சாபம் இராது, இனி வியாதி இராது, இனி போராட்டம் இல்லை. இயேசுவே சாபமானார். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய நாமத்தை சோத்திரம் நீ உயர்த்தும் போது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது எல்லா சாபங்களும் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நன்றா புரிந்து கொள்ளணும், சத்துருவை குறித்து, சத்துரு யார் என்பதை நீங்கள் அடையாளம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா ஜெயிச்சிடுவீங்க. முதலாவது பலத்தை அச்சு போக பண்றான், பலத்தை திருடுறான், சோர்வை கொடுத்து திருடுறான். நீங்க அளவா சாப்பிட்டு தூங்குங்க, நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க.
அளவா சாப்பிடுங்க. அளவா சாப்பிட்டு கொஞ்சம் பொரியல், சாம்பார், ரசம் அப்படிலாம் நீங்க சாப்பிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா நல்லா தூங்கும். நீங்க இப்போ 9 மணிக்கு 9:30 மணிக்கு நல்லா மூக்கு பிடிக்க சாம்பார், ரசம், ஊறுகாய், அப்பளம் எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்புறம் இந்த பக்கம் உருளுது, அந்த பக்கம் உருளுத்து, இந்த பக்கம் உருளுத்து. நான் ஒரு ஆண்டுகளை பெருமைக்காக நான் சொல்லலை, ஒரு ஆண்டுகளாக ஒரு ஊழியக்காரன் மூலியமாக கற்றுக்கொண்ட பாடம். காலையில 8 மணிக்கெல்லாம் சாப்பிடுவேன். காலையில 8 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை வீட்டை விட்டு கொண்டு போயிடுவேன். 7:40 நான் சாப்பிட்ட பிறகு அதோடு கரெக்டா 1 மணிக்கு சாப்பிடுறேன். அதுக்கு பிறகு இரவில நேரம் இருந்தா 6 மணிலேருந்து 7 மணிக்கு சாப்பிடுவேன். அதுக்கு மிஞ்சி நைட்டு 9 மணி ஆனாலும் சரி, 10 மணி ஆனாலும் சரி சாப்பிடவே மாட்டேன். ஆமை சொல்லுங்களேன். இந்த 1 வருஷமா என்னுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது. ஆமை சொல்லுங்களேன். நம்ம சாப்பிட்டு நல்லா தூங்கணும், தூக்கம் வராது. நல்லா எப்படி தூக்கம் வரும்? பிரியமானவர்களே, முதலாவது பலத்தை அற்று போக பண்ணுகிறவன். நிந்தனை, அவமானங்களை சூழ்ந்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். 41ஆம் சங்கீதத்தை வாசிங்க. 41ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 41:5. இப்ப நல்லா கவனிக்கணும். நாள்தோறும் என்ன பண்றாங்க? பகைஞர்கள் நிந்திக்கிறாங்க, சாபம் விடுகிறார்கள். நல்லா கவனிக்கணும் சிஸ்டர். சாபத்தினால சில குடும்பம் சீரடைஞ்சதை பார்த்திருக்கிறேன். அதே சாபத்தின் மூலமாக இயேசுவை நம்பி வந்தவர்களுக்கு இயேசு அற்புதம் செய்து அந்த சாபத்தை மாற்றி சாபமிட்டவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு ஒரு தெரியும், எங்க பக்கத்து வீட்டு அண்ணன், ஆமென், எங்க பக்கத்து வீட்டு அண்ணன் எல்லாரையும் சாப்பிடுவாரு. எங்க பக்கத்து வீட்டு அண்ணன் எல்லாரையும் சாப்பிடுவாரு. போறவங்கள சாப்பிடுவாரு, உட்காரவங்கள சாப்பிடுவாரு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அவங்கள சாப்பிடுவாரு. ஆமென். நல்ல ட்ரெஸ் பண்ணி போனா அவங்கள சாப்பிடுவாரு. ஐயோ போறான் பாரு, தூக்கி வந்துடான்னு சொல்லுவாரு. எனக்கு தெரியும். நான் வாலிபனா இருக்கும் போது ஊர் அவர்களை பார்த்தா பயப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஊர் அவர்களை பார்த்தா பயப்படும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஐயோ அவன் வாய், முதல வாயில கூட கை வச்சுட்டு எடுத்துடலாம், ஆனா அவன் வாயில என்ன பண்ண முடியாது, கை வைக்க முடியாது, கை விடக்கூடாது, வாய் விடக்கூடாதுன்னு அவனை பார்த்தா பயப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சொன்ன ஒரு முறை நான் அப்போ பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். அப்பதான் சொல்லுவாங்க, அப்பா அவனுக்கு எருக்க மாலை போட்டுருவாங்க. எனக்கு தெரியாது எருக்க மாலை போடுவாங்கன்னு, எனக்கு தெரியாது. அவன் சும்மா என்ன அப்புறமா சொன்னேன், நாயகிட்ட சொன்னேன், இது போல எருக்க மாலை போட்டுருவான்றான். என்ன போடுவாங்க, என்ன எனக்கு எருக்க மாலை எப்போ போடுவாங்கன்னு என் நாயகிட்ட கேட்டேன். அடப்பாவி நீ அமைதியா இல்ல, அது மாதிரி சொல்லாதுறாங்க. அப்புறமா தான் சொன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் எருக்க மாலை போடுவாங்க, செத்துட்டான்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்ல போனா அவன் சொல்லி 3 நாள் கூட கிடையாது, அவன் கொக்கு மருந்து சாப்பிட்டு செத்துட்டான். ஆமையை சொல்லுங்களேன். அப்ப கூட ஆமையை சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொக்கு மருந்து சாப்பிட்டு செத்துட்டாரு. ஆமென். அந்த தெருவே அமைதியா இருக்குது. இப்போ சைலண்டா இருக்குதுங்க. சில வேளைகளில ஆண்டவர் சத்துருகளுக்கு சத்துருவா இருப்பாரு. உனக்கு விரோதமா எழுமனா அவனுக்கு விரோதமா நிற்பாரு. உன் பட்சத்துல ஆண்டவர் நிற்பாருன்னா உன் சத்துருகளுக்கு சத்துருவாய் என்ன பண்ணுவாரு, நிற்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு விரோதமா யாரு நிந்தித்து பேசினாலும் அவங்களுக்கு முன்னாடி நிற்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நீ வாசிங்க அந்த வசனத்தை. அவன் எப்பொழுது சாவான். இப்ப ராஜின் பாஸ்டருடைய பேர் எப்போ அழிய போகுதுன்னு சில பேர் நினைச்சுனே இருப்பாங்க. நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். என் பேர் அழிஞ்சாலும் இந்த உலகத்துல என் பேர் அழிஞ்சாலும் ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. இங்க அழிச்சிடலாம், இங்க அழிச்சிடலாம், உன் பேர் அழிச்சிடலாம், இங்க உன் பேரை கெடுத்துடலாம், தேவையில்லாத குற்றத்தை சொல்லிடலாம். ராஜன் பாஸ் இப்படி பண்ணிட்டாருன்னு வரவராயிட்டும். என்ன நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். என்னை பத்தி பேசுறாங்களா, தாராளமா பேசுங்க. என்னை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுகிறதுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சத்துரு இருந்தா தானே பந்தி ஆயத்தப்படுத்த முடியும். சத்துருவே இல்லாம பந்தியில எப்படி சாப்பிட முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவன் சொல்லுகிறான், சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிற என்ன சொல்லுகிறார் வாசிங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். எப்பப்பா சித்துருவ? சில பேர் மந்திரம். எங்க சித்தியுடைய வீட்டில் வந்து இப்பதான் அவங்கள ரட்சிப்புல நான் தான் நடத்தினேன். ஒரு 2-3 மாதமா பயங்கரமான குடும்பம். ஓப்பனா சொல்றேன், நான் வந்து யாருக்கெல்லாம் பயப்படலாம் மாட்டேன். எங்க சித்தி என்ன வளர்த்தாங்க. எங்க ஆயா வீட்டுல எங்க அம்மாவோட கூட பிறந்த மொத்தம் 5 பேர். எங்க ஆயாவுக்கு ஆண் பிள்ளை கிடையாது. அதனால என்ன பையனா வளர்த்தாங்க. எதுக்கு வளர்த்தாங்கன்னா, பையன் இருந்தா லாஸ்ட் காலத்துல கொல்லி போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்ப அவங்களுக்கு கொல்லி போடுறதுக்கு முடியாது. அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, எப்படி கொல்லி போட முடியும்? சரி, ஓகே. ரெண்டாவது, அவங்க வளர்க்கும் போது எல்லாமே எங்க சித்தியுடைய பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. இப்ப எங்க ஆயா வீட்டுக்கு 4 சென்ட் இடம் இருக்குது. எத்தனை சென்ட் இடம்? 4 சென்ட் இடம் இருக்குது. அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்கு 1 சென்ட்னா கூட 5 பேருக்கு 5 சென்ட் வரும். என்னோட சேர்த்து 6 பேர் என்ன வளர்த்தாருனால. ஆனா மொத்தமே 4 சென்ட் தான் இருக்குது. இந்த 4 சென்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க? மந்திரவாதம் பண்ணிருக்காங்க. எப்படின்னா வீட்டை விட்டு அனுப்புனேன்னு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த மந்திரவாதம் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்குது? ரிட்டர்ன் போயிருக்குது. சில நாட்களில அவங்க என்ன பண்ணிருக்காங்க? குறி சொல்றதுக்கு போயிருக்காங்க. மந்திரவாதம் கிட்ட போயிருக்காங்க. சரி, சில வேலையில ஆண்டவர் இப்படிதான் கொண்டு வருவாரு, ஜெபம் பண்றது மூலியமா. நான் என்ன பண்ண, ஜெபம் பண்ணி உங்க ஊர்ல என்ன பக்கத்துல பாஸ்டர் இருந்தா நீ போய் பாருன்னு ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போனாங்க. ஜெபிக்கிற இடத்துல போனாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியாது. மா, நீ மந்திரவாதம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போன, நீ சாதாரண ஆளுக்கு மந்திரவாதம் பண்ணலாமா? நீ ஏதோ ஒரு சொற்ப காரியத்துக்காக குறிச்சிட்டு ஏதோ பண்ணிட்ட. நீ இப்ப ஏசாப்பா கிட்ட வந்துட்ட. நீ யாருக்குமா பண்ணோன்னு? இல்லையா, என் தம்பிக்கு தான் நான் என்ன பண்ணோம், எங்க அக்கா பையனுக்கு தான் மந்திரவாதம் பண்ணணும். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில நான் அதை பத்தி பேச போறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் கண்ட தரிசனத்தை அவன் சகோதரனால ஏற்றுக்க முடியல, நம்ப முடியல. அவன் தரிசனத்தை கண்ண அவனால என்ன பண்ண ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்க, மந்திரவாதம் என்பது மிகப்பெரிய பாவத்தில் ஒண்ணு கொண்டு போய்விடும். குறி சொல்றகிட்ட போகக்கூடாது, அஞ்சன போகிறதுல போகக்கூடாது. பிரியமானவர்களே, அவன் எப்பொழுது சாவான் என்று சொல்லி, அவன் பெயர் எப்ப கெடுக்கணும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாள்தோறும் என் சத்துருக்கள் என்ன பண்றாங்க? எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், உன் பெயரை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னை முத்திர மோதிரமாய் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வாசித்து பாருங்கள், உன்னுடைய சத்துருக்கள் எந்த பலத்தை எடுக்கிறாங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17. சாரி மன்னிச்சுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு ஓய்வு நாளில் இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதே நேரம் இந்த டைம்ல தம்பி நல்லா கவனிங்க. தம்பிங்க நல்லா கவனிங்க. அங்கெல்லாம் என்ன பண்ண கூடாது, விளையாட கூடாது. தம்பி உட்காரான்.
உட்கார், எழுதலாம் போகக்கூடாது. ஆலயத்தில் எழுந்து போகக்கூடாது. ஆலயத்தில் எழுந்து போகக்கூடாது. ஒரு ஜெப ஆலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறாள். அவள் எவ்வளவும், நீங்க பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 18 வருஷம் ஆலயத்துக்கு வருகிறாள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எனக்கு சத்துரு இருக்கிறானா? இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், ஆலயத்துக்கு வரணும் பாஸ்டர், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் அபிஷேகம் பட்டிருக்கிறேன், வல்லம் இருக்குது, தீர்க்கதரிசனம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் எனக்கு பலவீனமே இல்லை. நான் இங்க 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 எத்தனை வருஷம் வருகிறாள்? 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்க இருக்கிறாள். அவ வாழ்க்கையில எவ்வளவோ என்ன பண்ண முடியல, நிமரப்பட முடியல. சில வேளைகளில நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரவே முடியாது. ஒரு அதிகாரம் கூட என்ன பண்ண முடியாது, சில வேளைகளிலும் படிக்க முடியாது. எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல முடியும், நான் படிக்கிறேன் பாஸ்டர்? உயர்த்து, உண்மையா சொல்லுங்க பாஸ்டர், நான் வந்து ஒரு நாளைக்கு 2-3 அதிகாரத்தை படிக்கிறேன். இல்ல நான் உட்காந்துட்டேமா? கையை உயர்த்துங்க, சொல்லுங்க, கையை உயர்த்து. நான் வேதத்தை படிக்கிற வாலிப பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் பாஸ்டர், நான் டெய்லி வேலைக்கு போறதுக்கு ஒரு அதிகாரத்தை என்னால படிக்க முடியுது? படிச்சவங்க சொல்லுங்க, படிக்கிறேன்னு சொல்றேங்க. 1-2 பேருக்கு பக்கத்துல கடை கூட இல்லாம உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாங்க, நான் வாங்கி கொடுக்குறேன் போகும்போது. ஆமென் சொல்லுங்களேன். மற்றவர்களால் ஏன் ஜெபிக்க முடியல, மற்றவர்களால் ஏன் வேதத்தை வாசிக்க முடியலன்னா, உங்களால் தைரியமா தூக்க முடியல. பாத்தீங்களா, நம்முடைய பலவீனத்தை அச்சு போக பண்ணுகிறோம். ஆரம்பத்தில் சொன்ன சத்துரு பலவீனத்தை அச்சு போக பண்ணுகிறான். ஆனால் 18 வருஷமா நிமர முடியல. 18 வருஷமா ஆலயத்துக்கு வருகிறாள், 18 வருஷமாய் காணிக்கை கொடுக்கிறாள், 18 வருஷமா விசுவாசியா இருக்கிறாள். ஆனால் எவ்வளவோ நிமரம் கூடாத கூடியாவே இருக்கிறாள். அவளால் வீடு கட்ட முடியல, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியல. ஆமென். அவளால் எந்த காரியமும் செய்ய முடியல. பிசாசு நிம்மரவே முடியும், நிம்மர முடியது போல இருக்கு. பார்த்த வருமானம் வருகிறது போல இருக்கிறது. அது எங்க போகுதுன்னு தெரியல, அது எங்க போகுதுன்னு தெரியல. நான் இப்படி ஜோம் பண்றேன், பேங்க்குக்காரெல்லாம் மூடிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எல்லா பேங்க் மூடிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என் விசுவாசிங்க ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப கூட சொல்ல மாட்டீங்க பாருங்க, ஆமென் சொல்லுங்க. என் விசுவாசிங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இந்த 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 கிரெடிட் கார்டுலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனிலாம் மூடிடணும், தரவே கூடாது. நெட்வொர்க் ப்ராப்ளத்தை பண்ணி ஆண்டவர் அதை எல்லாத்தையும் மூடிடணும். அதான் ஜோம் பண்ற, ஆண்டவரே எந்தெந்த பேங்க்ல இருக்குது, எந்த ஃபைனான்ஸுக்கார ஃபைனான்ஸே கொடுக்க கூடாதுன்னு என்ன பண்ணணும், ஜோம் பண்ணிங்க. ஆமென் சொல்லுங்க. வா வா வான்ற வாங்கிக்க. அது எடுத்து போயிட்டு என்ன பண்ணுது, 1ஆம் தேதினா டிமார்ட்டுக்கு போகுது, சரவணா ஸ்டோருக்கு போகுது. அழகாக கார்டு பையில காயில காசு கூட இருக்காது. வரும்போது கூட என்ன ஆட்டோ கூட காசு இருக்காது, ஆனா கார்டுல தான் காசு. அது நல்லா சொரண்டி அப்புறம் வீட்டுக்காரருக்கு மெசேஜ் வருது, 999 ரூபாய் ஒரே ஒரு பொருளுக்கு. லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொருளுக்கு 999 ரூபாய், 2வது பொருளுக்கு அங்க ஒரு பொருளை இன்னொரு பர்ச்சேசிங், அது 3rd பொருளை அது இன்னொரு பர்ச்சேசிங், அது எல்லாத்தையும் வாங்கிட்டு 11,500 ரூபாய் வீட்டுக்காரருக்கு வருது. வீட்டுக்காரருக்கு இப்போ பாதி அவருக்கு ஏறினாவே நல்லா கொஞ்சம் சுருக்கு கொடுத்தது. இந்த மெசேஜை பார்த்த உடனே அவர் ஹார்ட் அட்டாக் வந்தது போல இருக்குது. உன் பலத்தின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமோ நன்மையும் உண்டாயிருக்கும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் பலவீனத்தை என் பலத்தை சாத்தான் பறிச்சிருக்கிறான். ஜெபிக்க முடியலையா, வேதத்தை வாசிக்க முடியலையா, ஆமென், கர்த்தருக்காக ஓட முடியலையா, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார்.
கர்த்தருடைய பலப்படுத்துவார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி கொண்டவள் அங்கு இருக்கிறார். அதுக்கு பிறகு வாசிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்ததால் உடனே அவள் நிமிர்ந்து, நல்ல கவனிக்கணும், ஆலயத்துக்குள்ள இருந்தவளை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆமென். பலவீனத்தோடு வந்தவளை, சுகவீனத்தோடு வந்தவளை ஆண்டவர் விடுதலையாக்கி அனுப்புகிறார். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில பலவீனத்தோடு, பலவிதமான போராட்டத்தோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு, பலவிதமான கஷ்டத்தோடு, கடன் பிரச்சனையோடு, ஒருவேளை என்னால் வாழ முடியவில்லை பாஸ்டர், ஏதோ ஒன்று செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களானால் இயேசுவின் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துங்க.